நீங்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறீங்களா? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல நம்மளை அழைத்துக் கொண்டு போக சீக்கிரம் வரப்போறார். உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை குறித்தான செய்தியை மிக விரைவில் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை சீக்கிரமாய் வர காத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த வேளையில வருவார் என்று சொன்னால், நாம இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டதுக்கான அந்த ஒரு அஷ்யூரன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிறா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? அதை நாம கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறாரு. இன்றைக்கு மணவாளன் வந்துட்டார்னா, நீ எந்த அளவுக்கு ஆயத்தத்தோடு இருக்கிற, எந்த அளவுக்கு பரிசுத்தத்தோடு இருக்கிற, எந்த அளவுக்கு நீ உன்னை பிரிப்பரா வைத்துக் கொண்டிருக்கிற, அதை நாம செல்ஃப் அனலைஸ் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள்ல, சிந்தையில, பேச்சில, கிரியைகள்ல எல்லாத்திலுமே நமக்கு ஒரு சுத்திகரிப்பை அவர் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறாரு. நீ இதை பார்க்காத, இதை பேசாத, இந்த இடத்துக்கு போகாத, இதுல கவனம் செலுத்து, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. இதுதான் ஆண்டவர் நமக்கு ரிப்பீட்டடா சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம அத அசட்டை பண்ணிட்டோம்னா, நம்மை போல பரிதபிக்கக்கூடிய யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவரே நீ என் கூட பேசவே இல்லையேன்னு ஒருத்தரும் போக்கு சொல்ல இடமே இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டு தானே இருக்கிறாரு. நீ ஆயத்தமாகு, என் வருகை சமீபமா இருக்கு. நீ உன்னை ரட்சித்துக்கொள், ஆயத்தப்படுத்திக்கொள்ன்னு ஆண்டவர் சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அது செவி கொடுத்து கேட்கறதுக்கு நமக்கு தான் நேரம் இல்ல. நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்ல. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இல்ல நானும் இயேசுவை போல மாறணும். நான் இயேசுவை சந்திக்க போறேன். என் மணவாளனை சந்திக்க நான் ஆயத்தமாகறேன். என் மணவாளனுக்கு இருக்கிற குணங்கள் எனக்கும் வேணும். அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு எனக்குள்ள வரணும். அவருக்குள்ள இருக்கிற அந்த சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், விசுவாசம் இதெல்லாம் எனக்குள்ள வரணும். அதுதான் நம்மளுடைய பிரதானமான ஜெபமா இருக்கும். அல்லேலூயா.